இருந்தால் தனிநாடு உருவாக்கப்பட்டிருக்கலாம், கொடுக்காமல் இருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவர் அளிக்கப்பட்டார்களா என்ற ஒரு சந்தேகம் யுத்தம் நடைபெற்று இருக்கின்ற காலத்தில் இருந்தே இந்த திருகோணமலை துறைமுகம் ஸ்திரத்தன்மை அரசாங்க ஸ்திரத்தன்மையை மட்டும் சொல்லலாம். அவர்களால் திருப்பி வழங்க முடியாத அளவிற்கு நிதிகளை வழங்கும். அந்த நிதிகளை வழங்கிட்டு கடகத்தாரியா இல்ல நாட்டத்தாரியா வந்து இவர்கள் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். இந்த இடத்துல யாரும் நாங்கள் பெரும்பான்மை சிறுபான்மை ரெண்டுல கதையில நாங்கள் ஒரு நாள் வச்சுட்டா எனக்கு இது வேணும் எட்ட கொடுக்கத்தான் வேணும் என்ற ரீதியில தான். வணக்கம் வினோயன். வணக்கம். என்ன கதை இலங்கையில் என்ன நடக்கு? இலங்கையில் நிறைய விடயங்கள் நடக்கலாலே டக்ளஸ் தேவானந்த் அவர்களோட கைதை தொடர்ந்து நிறைய பேர் நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் நாமல் ராஜபக்ச அவர்கள் நேரில் போய் சந்திச்சிருக்கிறார். நாமல் ராஜபக்ச அவர்கள் டக்ளஸ் தேவானந்தாவை நேரில் சந்தித்து ஊடகத்திற்கு பல கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். என்ன கருத்து என்று பார்த்தால் அந்த கருத்தாவது அவர் 30 வருட காலமாக நடந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு பல முயற்சிகளை செய்தவர். அந்த வகையில் வேற கைதானது வெளிநாட்டில் வாழுகின்ற புலி ஆதரவாளர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே இந்த கைது அமைந்திருக்கிறது. எப்படி அவர் தன்னுடைய கருத்தை மாறி சொல்லியிருக்கிறார். இவர்களுக்கு இதுதான் வேலை என்று கூட கருதப்படுகிறது. இப்படி கருத்துக்களை பரப்பி வருவதுதான் முக்கியமாகவே இவர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அணியோட மிகவும் நெருக்கமாக காணப்பட்டவர். உண்மையிலேயே மஹிந்தாவினுடைய அணி, மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய அணி இன்று ஆட்சியில் இருந்தால் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்க மாட்டார். இவர் மட்டுமில்லை, கிழக்கில் பிள்ளையான் மற்றும் இனிய பாரதி போன்றவர்கள் கூட கைது செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள். அப்ப இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். தயாஸ்ரீ முன்னாள் அமைச்சர் அவர் இன்னொரு முக்கியமான கருத்தை தெரிவித்திருக்கிறார். என்ன? ரணில் விக்ரமசிங்க சார்ந்த தொடர்பாதான் நிச்சயமாக கருத்துக்கள் வெளியிட்டு நம்மளா அதில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக மீண்டும் வர வேண்டும் என்றவாறு மீண்டும் பாராளுமன்றத்துக்கு அவர் வர வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பாராளுமன்றத்தில் ஒரு தேசிய பட்டியலில் நாட்டின் ஜனாதிபதியானவர் மீண்டும் ஜனாதிபதி ஆவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. இந்த ஏப்ரல் மாதம் என்றாலே ஒரு பெரிய பரபரப்பு என்ற ஒரு ரீதியெல்லாம் பார்க்கப்படுகிறது. அதில் எதிர்கட்சிகள் சார்ந்த பல விடயங்கள் ஏப்ரல் மாதத்துல தான் திட்டமிடப்பட்டிருக்கிறது போல தெரிகிறது. என்ற ஏப்ரல் மாதத்து தலைவிதான் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் நிறைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கார். அவர் சார்ந்த கட்சியினர் நிறைய கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ போகின்றது என்றவாறான பெரிய சம்பாஷணைகள் அதே நேரத்தில் தயாசிரி அவர்கள் இன்னொரு விடயத்தை சொல்லியிருக்கார். இந்த 76 வருடம் அரசாங்கம் பிள்ளையாக நடந்திருக்கு, சிஸ்டம் சேஞ்ச் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் என்ன சேஞ்ச் செஞ்ச நீங்க, உங்களால இந்த நாட்டுக்கு என்ன பயன் கிடைத்திருக்கு இந்த என்பிபி அரசாங்கத்தை பார்த்து அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். கடந்த காலத்தை விட மோசமா தான் இப்ப போகுது என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களையும் அதே இடத்துல பதிவு செஞ்சிருக்கிறார். யார் என்று பார்த்தால் முன்னாள் அமைச்சர். நிச்சயமாகவே நம்ம விமர்சன ரீதியாக பார்த்தோம்னா இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு ஒரு வருடத்துக்கும் அதிகமான காலப்பகுதிகள் ஆயிட்டு அவங்க சொல்லிக் கொண்டு வந்தது சிஸ்டம் சேஞ்ச். ஆனா இதுவரைக்கும் எவ்வளவு வகையிலான சிஸ்டம் சேஞ்சஸ் நடந்திருக்கின்றது. அதே நேரத்தில் சில பொருளாதார அபிவிருத்தி அடைந்திருப்பதாக அந்த தரவுகள் குறிப்பிடப்படுகிறது என்று இந்த என்பிபி அரசாங்க கட்சியினர் தங்களுடைய விடயங்களை தெரிவித்து வருகிறார்கள். மேலும் பார்த்தோம்னா சுற்றுலாத்துறையும் நிச்சயம் வளர்ச்சி அடைந்திருக்கு. சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு அந்த அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மை போன்றவை காரணமாக அமைந்திருந்தாலும் அது வெறும் ஸ்திரத்தன்மை, அரசாங்க ஸ்திரத்தன்மையை மட்டும் சொல்லலாம். அது ஒரு நாட்டின் காலநிலை, அந்த நாட்டின் வளங்கள், நாட்டின் அழகு, அதை எல்லாம் சொல்லலாம். மற்ற வெளிநாட்டு நாடுகளின் உதவி என்று பார்க்கும்பொழுதுதான் இப்பொழுது அமெரிக்காவையும் வெனிசுலா நாட்டையும் எடுத்து பார்க்க போகிறோம். இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான ஒரு யுத்தம் நடைபெற்று வருகிறது. வெனிசுலாவை ஜனாதிபதியை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கைது செய்திருக்கிறார். அப்ப இது இவ்வாறு இருக்கு, அது உலக செய்தி. ஆனால் இந்த கைதின் அடிப்படையில் இலங்கை அரசியலை எவ்வாறு பார்க்கலாம் என்றுதான் இங்க முக்கியமான ஒரு விடயம். வெனிசுலா ஜனாதிபதி மற்றும் அவரது மனைவியையும் அமெரிக்கா கைது செய்திருக்கு. இந்த கைதுக்கான காரணங்கள் என்னன்றது முதல் ஆராயப்படும். வெளிப்படையாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குற்றஞ்சாட்டுவது போதைப் பொருள், ஆள் கடத்தல், மற்றது திட்டமிட்ட குற்றச்செயல்களை அமெரிக்காவில் நடப்பதற்கு காரணம் இவர்கள் தான், வெனிசுலா நிர்வாகிகள் தான் காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படையாக முன்வைத்தார். ஆனால் மறைமுகமாக சில பேர் குறிப்பிட்ட காரணம் எல்லாம் அந்த நாட்டின் எண்ணெய் வளம், என்ன வேண்டும் நாட்டில் என்ற மாதிரி எண்ணெய் வளத்தை ஆக்கிரமிப்பதற்காக தான் அமெரிக்கா தரையிறங்கி இருக்கு. அந்த இந்த திட்டம் திட்டப்பட்டிருக்கின்ற இன்னொரு பக்கத்தால் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. நிச்சயமா ஒரு போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைச்சு அதன் மூலமா இந்த நாட்டை கைப்பற்றி நாங்கள் இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வந்திருக்கோம் என்ற போர்வையில எண்ணெய் வளத்தை தாங்கள் கைப்பற்றுவதற்காக தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது குறிப்பிடப்படுகிறது. இதுல மேலதிகமா பார்த்தோம்னா டொலர் என்பதன் ஸ்திரத்தன்மையை நிர்ணயப்படுத்தவே அமெரிக்கா இப்போ முயன்று கொண்டிருக்கும். அந்த ஒரு வழியில வந்துதான் இந்த
எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவதன் மூலமாகத்தான் இந்த டொலரை ஸ்திரப்படுத்தலாம். காரணம் என்னன்னா வந்து எண்ணெய் என்பது வந்து சர்வதேசத்துல அமெரிக்கா வந்து எண்ணெய் உற்பத்தி நாடுகளோட மேற்கொண்ட ஒப்பந்தத்தின்படி டொலர் வழங்கினால்தான் எண்ணெய் வழங்க முடியும். அதாவது டொலரை சார்ந்த எண்ணெய் வர்த்தகம் இருக்கு. சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் பெரும் ஒரு அழுத்தத்துக்கும் அந்த அமெரிக்காவோட முரண்படுவதற்கான காரணமாக கூட இந்த டொலர் பிரச்சனை வந்து காணப்படுகிறது. இதெல்லாம் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும் என்று பார்த்தால் அமெரிக்கா இலங்கை என்ற ஒரு ரீதியில பார்க்கணும். இதுவரை காலமும் ஒரு பொம்மை போல, அதாவது ரொனால்ட் ட்ரம்ப் நிறைய வரிகளை விதித்தார். அந்த நாட்டின் நீதிமன்றமே அது தடை செய்திருந்தது, நிறுத்தி இருந்தது. அப்பொழுது பார்க்கப்பட்டது ரொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஆளுமையற்றவர். கடந்த காலத்தில் ஜனாதிபதியா இருந்த காலத்துல கூட இவர் ஆளுமையற்றவர் பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று அதிரடியாக இறங்கி ஒரு நாட்டின் ஜனாதிபதியை அந்த தலைநகரத்துக்கு சென்று கைது செய்து வந்திருப்பது வந்து உலக நாட்டு அரசியல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரொனால்ட் ட்ரம்பின் உண்மையான ஆளுமை, உண்மையான திட்டம் இப்பொழுதுதான் வெளிப்படப்படுத்தப்படுகிறதா என்ற ஒரு கேள்விதான் எழுந்திருக்கு. இந்த விஷயம் இந்த வெனிசுலாவில் நடந்த கைதை ஒப்பிட்டு பார்த்தோம்னா இது அமெரிக்க வரலாற்றுல இது ஒன்றும் புதுசு இல்லை. இப்படியான பல சம்பவங்கள்ல நடந்திருந்தாலும் அன்னை காலமாக ஒரு குறிப்பிட்ட காலமாக அமெரிக்கா வந்து பின்னோக்கி நடந்திருக்கு. ஒரு நாட்டில ஒரு பிரச்சனை நடக்குதா, ஒரு நாட்டில இப்படியான பிரச்சனை இருந்தா கொஞ்சம் ஒதுங்கி இருந்து வெளியே இருந்து பார்ப்பார்கள். அந்த அப்படியான ஒரு விடயம் தான் தற்காலத்துல கொஞ்ச காலம் நடைமுறையில் இருந்த சில வருடங்கள். ஆனா இப்பொழுது பழைய நிலைப்படி அப்போ ஒரு நாட்டுக்குள் இறங்கி அந்த நாட்டை அரசை கவிழ்க்கின்றதை வெளிப்படையாக செய்கின்ற ஒரு தன்மை வந்து காணப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் வந்து நாங்கள் இலங்கையை பார்த்தால் இலங்கையுடன் பல்வேறுபட்ட ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்காக கடந்த காலத்தில் இருந்து இப்பொழுது வரை அமெரிக்கா முயற்சி செய்து வருகிறது. குறிப்பாக சோபா ஒப்பந்தம், ஏசிசி ஒப்பந்தம் போன்றவற்றை அமெரிக்கா இலங்கையுடனாக செய்ய எத்தனித்திருந்த இருந்த போதிலும் இலங்கையில் உள்நாட்டு அரசியல் சம்பந்தமான நிகழ்ச்சி நிரல்களின்படி இந்த ஒப்பந்தங்களுக்கு தேவையில்ல, இது நாட்டின் இறையாண்மையை பாதிக்கும் என்ற வகையில நாங்க வந்து ஒரு நாட்டின் ராணுவம் வந்து இன்னொரு நாட்டுக்குள் தங்கியிருந்து தங்களுக்குரிய விடயங்கள் செய்து கொள்வதற்காக அந்த சோபா ஒப்பந்தத்தை இலங்கை செய்திருந்தால் அமெரிக்காவுடைய ராணுவங்கள் வந்து இங்கே சுதந்திரமாக தெரியலாம். ஒப்பந்தத்தில் அமெரிக்க ராணுவத்துக்கு அதிகளவான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கும் என்ற ரீதியில வந்து அண்மையில கடந்த காலத்துல வந்து மைத்ரி இருந்த காலத்துல கூட இந்த ஒப்பந்தம் வந்திருந்தது. அவர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். அதுல வந்து சோபா ஒப்பந்தம் என்ற வந்து இலங்கை அமெரிக்க ராணுவம் வந்து இலங்கையில நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். அப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து அமெரிக்க ராணுவமோ இல்ல வெளிநாட்டு ராணுவம் இலங்கையில வந்து ஒரு குற்ற நடவடிக்கையில ஈடுபடும் போது இந்த குற்றத்திற்கான தண்டனை எந்த நீதிமன்றம் இந்த குற்றம் தொடர்பான விசாரணையை இலங்கை தொடர்பான சட்டங்களுக்கு சம்பந்தமான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். இல்ல அமெரிக்கா சார்ந்த அதாவது வெளிநாட்டு ராணுவம் பிரச்சனை இருப்பதால் இதுவரை காலம் நடைமுறைப்படுத்தப்படும். இதுக்கு வந்து மைத்திரி காலத்துல கூட இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் யார் என்றால் இந்த ஜேவிபி அணி. ஆனால் இன்று அந்த ஜேவிபி அணியினர் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள். இதே நேரத்தில் வந்து வெனிசுலாவின் அதிரடி அமெரிக்காவின் அதிரடியை பார்க்கும்போது அனுராகுமார திசாநாயக்க நீ கையெழுத்து வைக்க போறியா இல்லையா, ஜனாதிபதியை ஒரு வெறுட்டும் அளவிற்கு ஒரு நாட்டின் இறாமையை பாதிக்கிறதுக்கு ரொனால்ட் ட்ரம்ப் செல்வாரா என்றுதான் நாங்கள் இங்கு பார்த்தோம்னா அப்படியான செயற்பாடு நடந்தது. இது வந்து வெளிப்படையான தெரிஞ்ச ஒப்பந்தங்கள், நிறைய ஒப்பந்தங்கள் வந்து மறைமுகமாக அரசாங்கங்களுக்கு இடையிலான செய்து கொள்ளப்படுகிறது. அனுர அரசாங்கம் பதுங்கி போகிறதா வருங்கள் இந்த 2026 அனுர அரசாங்கம் எவ்வாறான தீர்மானத்தை எடுக்க போகுது என்றதான் இங்க முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு விடயம். அடுத்த வந்து மிலேனியம் சேலஞ்ச் காம்பேக்ட் என்ற MCC ஒப்பந்தமும் அமெரிக்காவால் இலங்கையுடன் செய்யப்பட எத்தனிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தமாக தான் காணப்படுது. இந்த ஒப்பந்தங்கள் ஒரு சில ஒப்பந்தங்கள் வந்து ஒரு சில கட்டமைப்பு வந்து செயற்படுத்தப்பட்டிருந்தாலும் இது வந்து MCC ஒப்பந்தம் என்ற வந்து உள்நாட்டு வளங்கள் சார்ந்தது. உள்நாட்டு வளங்கள் அதுல வந்து நிதி கொஞ்சம் கொடுப்பாங்க. நிதி அமெரிக்கா வந்து நிதி வழங்கும். அந்த நிதி தொடர்பாக சில வரையறைகள் இருக்கு. குறிப்பிட்ட ஒரு செயற்பாடுகளுக்காக மட்டும்தான் இந்த நிதியை பயன்படுத்தலாம். அதுல வந்து போக்குவரத்து ஒப்பந்தத்தின் விளைவாக என்ன நடக்கலாம் என்றால் சில நீங்க சொன்ன அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கையில் இருக்கின்ற வளங்கள் என்ன, அதில் வந்து அந்த தரவு வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகும். அந்த வெளிநாட்டின் அடிப்படையில வந்து இந்த வளத்தை எனக்கு தாரியா அல்லது உள்நாட்டில் இருக்கின்ற அந்த விடயங்களுக்கு தானே ரகசியத்தன்மை வந்து ஒரு நாட்டுல இறையாண்மை நிச்சயமா பாதிக்க. ஒரு நாடு வந்து உங்களுக்கு சும்மா காசு தருதா சும்மா தரமாட்டாங்க யாரும். அதுதான் சிஸ்டம். அது அமெரிக்கான சிஸ்டம் அப்படின்னா வந்து அமெரிக்கான்றதை தாண்டி வெளிநாட்டு பல்லாதிக்க நாடுகள சிஸ்டம் அப்படின்னா வந்து ஒரு நாட்டிற்கு அவர்களால் திருப்பி வழங்க முடியாத அளவிற்கு அபிவிருத்தி அடைந்து வர நாடு அவர்களால் திருப்பி வழங்க முடியாத அளவிற்கு நிதிகளை வழங்கும். அந்த நிதிகளை வழங்கிட்டு அந்த நாட்டுல இருக்கிற ஒரு வளத்தை குறிவைக்கும். அந்த வளத்தை குறிவைத்து தான் அந்த நிதியை
கடனதாரியா கடனதாரியா இல்ல நாட்டதாரியா தான் பல்வேறுபட்ட ஆக்கிரமிப்பு நடந்தது. இதுக்கு எதிராக வந்து அதுகள் கடந்த காலங்களில் போராட்டம் புரட்சிகள் செய்தது யார் என்றால் ஜேபி அணியினர். இன்று அதே ஜேபி அணியினர் தான் ஆட்சியில் இப்பொழுது வந்து இவர்கள் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்றது எங்கு தெரிகிறது என்றால் வெனிசுலா நாட்டை பொறுத்து பார்க்கும்போது தெரிகிறது. இல்லாட்டிக்கு இவர்களும் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்களா அமெரிக்காவால். அமெரிக்கா வந்துட்டேன் ஒரு இடத்துக்கு நான் இந்த விடயம் எனக்கு தேவை என்று அடம் பிடித்தால் அங்கு இந்தியாவோ சீனாவோ ரஷ்யாவோ ஒன்றும் செய்ய இயலாது. ஏனென்றால் இலங்கையை விட இலங்கைக்கு நெருக்கமான நாடு சீனான்னு சொல்லுவாங்க. வெனிசுலா இறங்கி இப்படி பட்ட பகல்லே செய்த அப்படி இருக்கும்போது அங்கே வேடிக்கை தான் பாக்குது. சீனா வேடிக்கை பார்த்து ஏன்னா கருத்தளவிலான ஒரு எதிர்ப்பை மட்டும் தான் வெளியிட்டிருக்கே தவிர வேற ராணுவ ரீதியான உதவிகளோ மேலதிக விடயங்களோ அமெரிக்கா சீனா இறங்கவில்லை. திருகோணமலை பெரிய ஒரு போராட்டம் இருக்குது. அது இந்தியா எடுக்குதா அமெரிக்கா எடுக்குதான்னு இது வந்து யுத்தம் நடைபெற்று இருக்கின்ற காலத்தில் இருந்தே இந்த திருகோணமலை துறைமுகம் தமிழக பகுதியில் இந்த போராட்ட குழுக்கள் இந்த துறைமுகத்தை அமெரிக்காவுக்கு கொடுப்பதாக இருந்திருந்தால் இன்று தனிநாடு உருவாக்கப்பட்டிருக்கலாம். அப்படியே ஒரு சிஸ்டம் கூட இந்த இதுல இருக்கு. அவர்கள் கொடுக்காமல் இருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவர் அளிக்கப்பட்டார்களா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு. ஆனால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி அமெரிக்காவுக்கு இலங்கை கொடுக்க முடியாது. ஆனால் அமெரிக்கா அது வேண்டும் தான் என்று நினைத்தால் இந்தியா ஒன்றும் செய்ய இயலாது. அதாவது இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு எங்கட அனுமதி இல்லாம இந்த துறைமுகத்தின் அதிகாரங்கள் வந்து வேறு நாடுகளுக்கு குத்தகை வேறு சலுகை அடிப்படையில் வழங்க முடியாது. அமெரிக்கா சொல்வதுதான் அவனோட அரசாங்கம் செய்ய வேண்டுமா அல்லது இலங்கையின் இறைமைக்கு ஒரு பாரிய ஒரு சவாலாக 2026 அமைய போகிறதா? இன்னொரு நாட்டின் ஆதிக்கம் உங்களுடைய நாட்டுக்கு தேவையில்லை, இருக்கக்கூடாது. ஆனால் அதனை ராஜதந்திர ரீதியில் அணுக வேண்டும் இப்பொழுது இருக்கிற அரசாங்கம். அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்றதான் இப்பொழுது கேள்வி. நிச்சயமாக இந்த இடத்துல வந்து யாரும் நாங்கள் பெரும்பான்மை சிறுபான்மை என்றெல்லாம் கதை இல்லை. நாங்கள் ஒரு வச்சுட்டா எனக்கு இது வேணும் எட்டா கொடுக்கத்தான் வேணும் என்ற ரீதியில தான் நடவடிக்கையை பார்க்கும்போது தோன்றுகிறது. உண்மையிலேயே எல்லாரும் பகுத்தறிவுடன் செயற்பட்டால் மீண்டும் ஏற்படலாம். இதோட மேலே விடயங்களை அறிஞ்சு கொள்ளணும்னு என்ன செய்யணும்? ஜால்ரா பாலிடிக்ஸை பாருங்கள். நன்றி, வணக்கம்.